ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நான் வீடியோ போடல ஆக்சுவலாக. ஏன்னா நேற்று என்ட்ரியே கிடைக்கல. ஸோ என்ட்ரி கிடைக்காத அன்றைக்கி டெய்லி என்ட்ரி கிடைக்கலன்னு எப்படி வீடியோ போட முடியும்? அதனால தான் நான் நேற்று போடல. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேஸ்டாகில் ஏஷியன் செக்ஷன்லேயே நமக்கு ஒரு என்ட்ரி கிடச்சிருந்துச்சு. ஸோ ஏஷியன் செக்ஷனில் நான் ட்ரேட் எடுக்க மாட்டேன். ஸோ அதனால் என்ட்ரி அடிச்சுட்டு ஆக்சுவலாக டார்கெட் போயிடுச்சுன்னு நினச்சிட்டு நான் அந்த என்ட்ரி அப்புறம் எக்ஸிட் பண்ணிட்டேன். நான் என்ட்ரியை க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஆக்சுவலாக பார்த்தோம்னா அது டார்கெட்டே ரொம்ப லேட்டாக தான் போயிருக்கு. நான் அது தெரியாமல் ஆர்டரை கேன்சல் பண்ணி விட்டேன். இது மாதிரி தான் நம்ம ஒரு சில நாளைக்கு ரொம்ப அசால்ட்டாக இருப்போம், அந்த ஆர்டர் நமக்கு கிடைக்காம போயிடும். ஸோ அந்த ஆர்டர் கிடைக்கலன்னு நினச்சிட்டு நான் அந்த என்ட்ரியை விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா அதே ஆர்டர் லேட்டராக வந்து திருப்பி நமக்கு கிடச்சி அதுக்கப்புறம் திருப்பி டார்கெட்டுக்கு போயிருக்கு. ஸோ இது மாதிரி தான் சில நாள் நம்ம சில தப்புகள் பண்ணுவோம் நம்மளே அறியாமல். அதுக்கப்புறம் திருத்திப்போம். ஸோ இந்த என்ட்ரியும் அப்படி தான். டார்கெட் போனதை வந்து நான் கொஞ்சம் பார்க்காம விட்ருக்கேன். ஸோ அதனால் இந்த என்ட்ரி நமக்கு கொஞ்சம் போச்சு. ஹீரோவில் ஒரு என்ட்ரி கிடச்சி அது ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. நேஸ்டாகில் கிடச்ச என்ட்ரி டார்கெட் ஹிட்டு. ஆனால் அதை நம்ம பார்க்காம விட்ருக்கேன். ஸோ அதனால் நேஸ்டாகில் நோ என்ட்ரி, ஹீரோவில் கிடச்ச ஒரு என்ட்ரியும் ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. அதனால் இன்றைக்கும் ஸ்டாப் லாஸ் தான் ஹிட்டு. ஸோ இன்றைக்கி உள்ள ட்ரேடு எல்லாமே ரொம்ப மோசமாக போயிடுச்சு. ஆனால் E8 மட்டும் ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன். அந்த ட்ரேடு மட்டும் நல்லா போயிருக்கு. 1:3 எடுப்பேன் அதில் மட்டும். அதனால் நேஸ்டாகில் 1:3 எடுத்திருந்தேன். E8 அதில் மட்டும் போயிருந்துச்சு. ஸோ ஹீரோவில் கிடச்ச என்ட்ரி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. ஸோ இது வந்து ஹீரோவோட என்ட்ரி, செல் என்ட்ரி. ஆக்சுவலாக இந்த என்ட்ரி நான் கரெக்டாக எடுத்துட்டேன். பட் கரெக்டாக எடுத்த என்ட்ரி வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிடுச்சு. நேஸ்டாக்கு டார்கெட் ஹிட் பண்ணிடுச்சு. ஆனால் அந்த என்ட்ரியை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இது மாதிரி தான் ஒரு சில நாளைக்கு என்ட்ரி மிஸ் பண்ண கொஞ்சம் அப்செட் ஆகும். என்ன பண்ணுறது, நடக்கிறது தான் நடக்கும். நம்ம அதுலேருந்து என்ன கற்றுக்குறோங்கிறது தானே விஷயம். அதனால் இது ஸ்டாப் லாஸ் ஹிட் என்ட்ரி, ஒன்றும் பண்ண முடியாது. இன்றைக்கி ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. ஸோ நேஸ்டாக்கு டார்கெட் ஹிட்டு E8 மட்டும் எடுத்திருந்தேன். ஸோ இன்றைக்கான இது அவ்வளோதான். ஸோ என்னோடய அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன், என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இது வந்து என்னோடய மேவன் அக்கௌண்ட்டு. ஸோ நான் சொன்னேன்ல நேஸ்டாகில் ஸ்டாப் லாஸ் ஹிட்டுன்னு, அதனால் 1/2% லாஸ் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் இந்த அக்கௌண்ட்டு ஒரே ட்ராடவுனுக்கே போயிட்டுருக்கு. அடுத்தடுத்து ஸ்டாப் லாஸ் ஹிட்டு, எடுக்க வேண்டிய ட்ரேடும் எடுக்கலை. ஸோ அதனால் மிஸ்டேக் மேலே மிஸ்டேக்காக போயிட்டே இருக்குது. சரி பார்ப்போம் நம்ம அதுலேருந்து மீண்டு வர்றோமான்னு. நெக்ஸ்ட்டு குவாண்டகல் பார்ப்போம். ஸோ இதுதான் குவாண்டகல் அக்கௌண்ட்டு. இது நம்ம இதில் வந்து நம்ம ஒரு 1.5% வச்சுருந்தோம். ஸோ இன்றைக்கி ஸ்டாப் லாஸ் ஹிட்டுங்கிறதுனால நம்மகிட்ட வந்து இப்போது 1% ப்ராஃபிட் இருக்கும். ஸோ பார்த்தீங்களா, ஆமாம் பார்த்தீங்களா, $10,123 1% ப்ராஃபிட்டில் இருக்கும். அடுத்து வந்து கோட் ஃபண்டடு தான் இருக்கிறதுலே ஒஸ்ட்டு கண்டிஷனில் இருக்குது. இன்னொரு $100 தான் இருக்குது. ஸோ அதை நான் அதனால் ஒதுக்கி வச்சுட்டேன். அதை வந்து நியூஸ் ட்ரேடு பண்ண போகிறேன். அதனால் அது அப்படியே இருக்கட்டும். இன்னொரு நாளைக்கு ஏதாவது ஒரு நல்ல பிக் நியூஸ் வரும்போது அதை ட்ரேட் பண்ணுவோம். ஸோ அவ்வளோதான் இது கோட் ஃபண்டடு. ஸோ இது E8 மட்டும் தான் இன்றைக்கி நேஸ்டாகில் என்ட்ரி எடுத்திருந்தேன். நான் சொன்னேன்ல எடுக்காமல் விட்டேன். அதை வந்து E8 மட்டும் லாஸ்ட்டாக எடுத்துட்டேன். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி ஒரு 1:3 இதில் வைப்பேன். அதனால் இன்றைக்கி ஒரு $150 ப்ராஃபிட்டு. ஸோ ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் எங்கே பார்க்குறது? க்ளோஸ்டு பொசிஷன்ஸ் இந்த பார்த்திங்களா, 0.1 எடுத்திருந்தேன். ஆர்டர்ஸ் பார்த்திங்களா, நேஸ்டாக் $0.31 லாட் எடுத்திருந்தேன். அப்புறம் ஆர்டர் க்ளோஸ் பண்ணிட்டேன். பட் அதோட ப்ராஃபிட் இங்கே காட்டும் பார்த்தா காட்ட முடியாது. க்ளோஸ்டு பொசிஷன்ஸ் இந்த பற்றிலாம், ஆனால் அது எவ்வளோ ப்ராஃபிட்னு காட்ட முடியுது. ஸோ நம்ம ஒரு $350 நம்ம வச்சுருந்தோம். இப்போ $476 வந்திருக்கு. ஸோ இதுவும்
ரிஸ்கி கண்டிஷன்லாம் இருக்குது இந்த அக்கௌண்ட்டும். பார்ப்போம் என்னதான் ஆகுதுன்னு பார்ப்போம். எல்லாமே நம்ம ட்ரை தானே பண்ணுறோம். அதனால் அதை பற்றி பிரச்சனை இல்லை. சரி, நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.